நிச்சயமா சொல்றேன், ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ஒரு மோசக்காரன் இருக்கான். அவன் மோசம் பண்றதே அவனுடைய தொழிலா அமையுது. இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இல்லாதது கூட உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதும் இல்லாம போயிடும். இத சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தை கூட உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வழிகளா கூட அது மாறும். என் கணவர் பிரிந்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. என் கணவர் என்னுடன் தான் இருக்கிறான்னு நம்புங்க. உங்க கணவரை வர வைக்கக்கூடிய மந்திரம். பிரிந்தவர்கள் சேருவார்களா அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்குறீங்க. எஸ், சேருவாங்கன்னு நம்புங்க. பிரிந்தவர் ஆட்டோமேட்டிக்கா சேருவாங்க. அதான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லைன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அப்படியே போயிடும். இல்லை அப்படின்ற இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில பல சந்தோஷத்தை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு நீங்க கதறினதால தான் கடவுள் உங்களுக்கு இந்த ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்காரு. ஆனா இந்த வழியில நான் போக மாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிச்சிங்கன்னா கடவுள் உங்களை விட்டு பறந்து போயிடுவார். அப்ப எவனோ ஒருத்தன் உங்களை ஆட்சி செய்யணும், அவன் மோசமானவனா மாறிட்டு இருக்கான். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய துன்பத்திற்கு காரணமாக அமையுது. இந்த பதிவை முழுவதும் பார்க்கணும். இதை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு போய் சேரணும். நம்ம பதிவு பல பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்குது. அது உங்களால அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு ஏகப்பட்ட புண்ணியங்கள் நிச்சயமா கிடைக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய கமெண்ட் பார்த்தேன். இப்போதான் பழைய வாழ்க்கையில இருந்த புதிய வாழ்க்கைக்கு நான் போறேன், அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2-3 விஷயங்களை இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த மாற்றத்தை கடவுள் நம் முன் நம் மனதில் பதிய விட்டு போயிடுறாரு. தம்பி, கொஞ்சம் மாறிடு, நீ மாறலைன்னா மறுபடியும் பாவத்தை தான் சுமந்துக்கிட்டே இருப்ப. இப்போ நீ மாறிதான் ஆகணும். மாறுவதற்கு உண்டான வழிகளை மட்டும் தேடு. மாறாம அப்படியே இருக்கலாம்னு நினைச்சிடாத. மாறாதது எல்லாம் மண்ணோடு, அது மண்ணாவே போயிடும். நீ மாற வேண்டிய நிலையில இருக்கும்போது நீ வாழணுன்றதுக்காக தான் நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய கைகளை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போற. நீ பயப்படாம முன்னேறுவதற்கு உண்டான பாதையை மட்டும் பாரு. உன் காலை யாரோ தடுக்கிறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு நினைக்காத. தடை வரதான் செய்யும். அதை தாண்டி நீ நின்று சாதிக்கணுன்றது தான் இந்த சாயப்பாவுடைய நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னா உடனே ஒரு பயம் வந்துடுது. எதுவும் நடக்கலைன்னா
கவலையும் வந்துடுது. நடந்தாலும் பயம், நடக்கலனாலும் பயம். அப்ப என்னதான் செய்வாரு நம்ம சாயப்பா? எப்பா உன் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நீ கேட்கிற, அழுவுற, உன் வாழ்க்கைய மாத்தியே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நீ மாறாம இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் கடவுளுடைய விருப்பம். ஒரு மாற்றங்களும் முக்கியமானதா இருக்குது. எந்த மாற்றத்தை யார் கொடுத்தாலும் அது முதல்ல கஷ்டம்தான். ஆனா அதுல இருந்து நாம பயப்படாம நம்ம பார்வையை பின்னோக்கி பார்க்காம முன்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கையில சொர்க்கம்தான். சொர்க்கத்துக்கு எந்த வழியில போகணுமோ அந்த வழியில டிராவல் பண்ணணும். அப்போ உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நரகத்துல இருக்கிற நீங்க சொர்க்கத்துக்கு மாறுங்கன்னு சாயப்பா சொல்றாரு. ஆனா இல்ல, மாறுனா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நீங்க பிடிவாதமா அதே இடத்துல நின்னுக்கிட்டு காலத்தை வீணாக்கிக்கிட்டு பாவங்களை பெருக்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையில வழி தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப கடவுளுடைய விருப்பத்தின்படி எனது வாழ்க்கைய நான் மாத்துப்பேன்னு உங்களால சொல்ல முடிஞ்சா உங்க வாழ்க்கை மாறுவதற்கு கடவுள் பொறுப்பாவாரு. இல்ல பரவாயில்ல, நான் இப்படியே இருக்கேன், இது கஷ்டம்தான், ஆனாலும் மாறுறதுக்கு பயமா இருக்குது அப்படின்னா நீங்க அப்படியே இருக்கணும்னு சொல்லி அவர் அவருடைய வேலையை பார்க்க போறார். அப்ப கடவுள் நமக்காக இறங்கி வந்து நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்பு ஒண்ணு வந்துருச்சுன்னா உங்க மனசு சுறுசுறுப்படையும், உங்க எண்ணங்கள் புதுசான ரத்தத்தை பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சும், தீமைகள் உங்களை விட்டு விலகும், நல்லவை உங்களை தேடி வரும், போலியான மனிதர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க, அவங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுப்பீங்க. இது வருத்தம்னு நினைக்காதீங்க. இத்தனை நாள் ஒரு மனுஷன் இருந்தான், ஆனா இன்னைக்கு இந்த மனுஷனுடைய முகம் இப்படிப்பட்டதா இருக்குதுன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தப்பிச்சோன்னு நினைச்சிருங்க. நீங்க தப்பிச்சிங்கன்னு நினைச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் விலகிறதுக்கு 1000 காரணத்தை சொல்லுவாங்க. ஒரு திருடன் கூட சொல்லுவான் திருடுறதுக்கு காரணத்தை, ஒரு கொலைக்காரன் கூட சொல்லுவான் கொலை பண்றதுக்கான காரணத்தை. அப்ப காரணத்தை சொல்லிட்டா தப்பிச்சிட முடியுமா? முடியாது. விலகக்கூடியவர்கள் விலகிறது நல்லது, சேரக்கூடியவர்கள் சேருவது நல்லது. விலகுவதும் சேருவதும் நம் கையில் இல்ல, கடவுள் கையில. நம்ம கையில என்ன இருக்குதுன்னா இருக்கிற வாழ்க்கைய எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கையா வாழ்ந்து பாரு. அப்போ உன் வாழ்க்கையில ஒரு அதிரடி மாற்றம் வரும். திரும்பவும் சொல்றேன், மாற்றங்கள் ஆரம்பத்துல கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த மாற்றங்கள் நம்மளை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். இததான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை. அப்போ என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடுமா மாற்றம் வந்துச்சுன்னா? எஸ், அதுக்கு தான் இப்போ இந்த வேலையை அவர் உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. அதனால எதை பத்தியும் யோசிக்கவே வேண்டாம். சட்டுன்னு இறங்கிடுங்க. சட்டுன்னு எதை இத்தனை நாள் நினைச்சு வச்சிருந்தீங்களோ அதை செயல்படுத்துவதற்கு உண்டான சரியான நேரமா இந்த நேரம் அமையுது. ஆனா இந்த நேரத்தை விட்டா மறுபடியும் இப்படிப்பட்ட நேரம் கண்டிப்பா அமையாது. என் வாழ்க்கையில சில விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த புத்தி, இந்த மனசு, இந்த ஒழுக்கம், இந்த டெடிகேஷன், இந்த கடவுள் ஃபெய்த், இதெல்லாம் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா என் வாழ்க்கை
2030 எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா வாழ்ந்திருப்பேனோ அது 2025 நடந்திருக்கும். அப்போ எனக்கு அந்த 5 வருஷத்தை நான் வீண் பண்ணிட்டேன் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, சரி இது கில்ட்டி ஃபீலை வச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் கூட வாங்க முடியாது, இதை பெருசுப்படுத்த வேண்டாம், அதனால இருக்கிறத சிறப்பா மாற்றுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி என்னுடைய மனசை அங்க இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அதிரடியான பாதை, ஒரு அதிரடியான வெற்றி எல்லாமே சேர்ந்து நம்ம கிட்ட வருது. எல்லாருக்கும் வெற்றி பெறணும் ஆசை இருக்கு, ஆனா யாராலையும் வெற்றி பெற முடியல. ஆசை மட்டும்தான் படுறோம், அதற்கு உண்டான வழிகளை பார்க்கல. கடவுளே எனக்கு எல்லாமே கொடுத்துருன்னு சொல்லி உரமா உட்காந்துடுறோம். கடவுளும் உரமா உட்காந்துடுறார். இப்ப யாரு கொடுப்பாங்க? நல்லா ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்க. நீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிருக்கலாம், கடவுளே எனக்கு அது வேணும் இது வேணும், கண்டிப்பா கேட்கலாம், கேட்கறது தப்பே இல்லை. சரி கேட்டுட்டீங்க, அதற்கு உரிய வழிகளை பார்த்தீங்களா? அதற்கு உரிய வழிகளை பயணத்தை மேற்கொண்டீர்களா? கோயிலுக்கு போனீங்க, சாமியை கும்பிட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க, வேற எதை பத்தியும் நம்ம திங்க் பண்ணவே இல்லை. எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாயிடும்? அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தா அது உங்க வாழ்க்கையில மாற்றத்துக்கு ஏற்படுவதற்கு உண்டான தொடக்கமா அது இருக்கணும். தொடக்கமா தான் அது இருக்கணும். அப்போ நீங்க தொடக்கமே இல்லை, அப்புறம் எப்படி முடிவு? தொடக்கமே இல்லாத ஒரு முடிவு அது ஆபத்துல தான் கொடுக்கும். தொடக்கத்தோடு இருக்கக்கூடிய முடிவு தான் நம்ம வாழ்க்கையில நல்லதை கொடுக்கும். எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். உங்க லைஃப்ல எது எப்படி நடந்தாலும் சரி, இனி இப்படி நடக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணா மட்டும் போதாது, அது நடக்காம இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகள், அதுக்கு தேவையான உழைப்புகள் ரெண்டுத்தையும் நாம கொடுத்தோமா, இதுதான் முக்கியம். கொடுத்திருந்தா வெற்றி நமது, கொடுக்கலன்னா தோல்வி நமது. இப்போ வெற்றி நம்மதா ஆக்கிக்கணுமா இல்ல தோல்வி நம்மதா ஆக்கிக்கணுமா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? உடனே கடகடன் கமெண்ட் பண்ணுவோம், வெற்றி நமதே. எஸ், வெற்றி நம்மதா. அப்ப தொடக்கத்தை தொடங்கலாமா? எப்ப தொடங்கலாம்? ஆவணி மாசம் நல்லா இருக்குதா? ஆவணிக்கு அடுத்தது ஐப்பசியா? ஆவணி வேண்டாம், ஐப்பசி வேண்டாம், தை மாசம். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்றாங்களே, அப்ப ஜனவரி பொங்கல் முடிஞ்சு பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா தப்பு கணக்காகவே தான் அது மாறும். ஒன்னே ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் சொல்றேன். நேரங்காலம் பார்க்காம நாம எத்தனையோ விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அது பலமா இருக்குது. என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மட்டும் நேரத்தையும் காலத்தையும் பார்க்கவே இல்லை. ஆனா அதுதான் நம்ம வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருக்குது. அப்போ ஏன் நேரத்தையும் காலத்தையும் பார்க்கணும்? எந்த விதமான கெட்ட விஷயத்தை செய்யறதுக்கு தேதியை பார்த்தோமா? நாலு நட்சத்திரம் நமக்கு சந்திராஷ்டமா இல்ல அதிர்ஷ்டமானு பார்த்தோமா? சோ கெட்டது பண்ணதுக்கு நேரமே பார்க்கல. அதனாலதான் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நம்ம கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நல்லது பார்க்கறதுக்கு நேரம் பார்க்கறதால இன்னைக்கு வரைக்கும் நம்மால வாழ்க்கையில எந்த விதமான நல்ல வினைகளையும் செய்ய முடியாம நாம இருக்கிறோம். இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப கெட்டதை செய்யறதுக்கு நான் நேரத்தை பார்க்கல, நல்லது செய்யறதுக்கும் நான் நேரத்தை பார்க்க மாட்டேன். நல்லத இந்த நேரம் இந்த நொடியை பார்க்கிற. இனி ராசி பலனை பார்க்க மாட்டேன், நட்சத்திரத்துடைய பலம் பலகீனத்தை பார்க்க மாட்டேன், கிரகத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில இன்று முதல் விமோச்சனம். இல்லப்பா இதெல்லாம் நான் பார்த்துதான் அப்படின்னா
கடவுள் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, வாழ்க்கையில் நீ மாறணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. மாறாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணத்தை எல்லாம் நீ வெளியில் சொல்ல முடியுமோ அத்தனையும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க. அதனால உன்னுடைய தலையெழுத்தை நான் மாத்தலான்னு சொல்லி உன் வீடு தேடி வந்தா உன்னுடைய தலையை நீ கொடுக்கல, அதனால நான் எழுத முடியலன்னு அவரும் காரணத்தை சொல்லி பறந்து போயிட்டார். பறந்து தானே போவாரு. அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னைக்கு அவரோட பாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை வைக்கிறோமோ அன்னைக்கு அவரை ஈஸியா பிடிச்சிடலாம். இல்லை இல்லை, என்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய பாதத்தில் வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட முடியாது அப்படின்னா அவர் பறந்து பறந்து தானே போவார், பறந்து போயிடுவார். இப்போ மனசை பக்குவப்படுத்தாம எதையுமே செய்ய முடியாது, மனசுல மாற்றத்தை கொடுக்காம எதையுமே செய்ய முடியாது. மாற்றங்கள் இருக்கும்போது கஷ்டங்கள் வருவது இயல்பு. அந்த கஷ்டத்தை எதிர்காலத்துக்காக நீ ஏத்துக்கிட்டனா உனக்கு நிகழ்காலத்துல கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பாரு. நான் கஷ்டமே படக்கூடாது சாய்ராம், ஆனா வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைக்கணும். இதை நான் கற்பனையா சொல்லல, இங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அப்படி. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, மறுபடியும் பிறக்கக்கூடாது. வலியே இல்லாத வாழ்க்கை, உயிரோட இருந்தா வலிக்கும், உயிர் இல்லைன்னா வலிக்காது. இப்போ வலி இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, வலி இல்லைன்னு நினைச்சு துன்பப்படுறதா? எனக்கு வலிக்குது, நான் உயிரோட இருக்கேன், எனக்கு வலிக்கல, அப்ப நான் உயிரோட இருக்க முடியாது. அப்ப உயிரோட இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு, சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, உலகம் கொடுக்கக்கூடிய சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக எனக்கு இந்த உயிர் இல்லை, கடவுளை அடைவதற்காக எனக்கு இந்த உயிர், என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு இந்த உயிர். ஒரு 60 வயசு தாண்டி ஒரு சாய்ராம் நம்ம அன்பி சாயில கிட்டத்தட்ட 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணுமா அப்படின்ற ஸ்டேஜில் 50 வயசுல இருந்து ஆரம்பிச்சது. இப்போ வயசு 10 வருஷம், 60 வருஷம். இப்பதான் 60வது ஏதோ ஒரு விழா கொண்டாடுன்னு சொன்னாங்க. நானா எதிர்பார்க்கவே இல்லை தம்பி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிப்பேன் அப்படின்னு. என்னுடைய கணவர் இல்லாதப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் வாழ்க்கையை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு இந்த அன்பே சாய் பதிவுல சொல்லதான் எனக்கு தெரிஞ்சது. விளக்கங்கள் ஏராளமாக கிடைச்சது, தெளிவு கிடைச்சது. இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட கலந்து பேசுற, இன்னைக்கு என்ன வீட்டுல கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷியா நான் இருக்க. எந்த ஒரு பிரிவும் நிரந்தரம் இல்லை. என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னா என்னோட மனசுக்குள்ள அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு நான் நம்புறேன். இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு துக்கம் அதிகமா வருது, இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு நம்பிக்கை பெருகுதுன்னு சொன்னாங்க. அருமையான வார்த்தை. இல்லைன்னு சொன்னாதான் உனக்கு துக்கம், இருக்குதுன்னு சொன்னா நம்பிக்கை. எவ்வளவுதான். அப்போ எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க மனசுக்குள்ள இருந்துடுச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சரி, இருக்குதுன்னா என்னென்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், கடவுளோட அருள் கிடைக்கும், கடவுளோட தரிசனம் கிடைக்கும், நல்ல நல்ல மனுஷங்க உங்ககிட்ட வருவாங்க, உங்களை உயர்த்துவதற்கு அவங்க பாடுபடுவாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எப்போ இருக்குதுன்னு உங்க மனசுல இருந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னு சொன்னா நீ ராஜாவா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலையா இருந்தாலும் சரி, நீ நடுத்தருவுக்கு வந்துடுவ. ஏன்னா இல்லைன்னு உன் மனசு நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இருக்குதுன்னு சொல்லலாமா, இல்ல வழக்கம் போல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த காலத்தை கழிக்கலாமா? கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் கேட்கிறேனோ.
ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் உங்க மனசுல அது ஆழமா பதியும். அப்ப இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன போல வீட்டுல அரிசியே இல்லை, நாளைக்கு 12 மணிக்கு என்னடா பண்றது, சாப்பாடு வைக்கிறதுக்கு வெறும் மாவு தானே இருக்குது, இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இருக்குதுன்னு நினைங்க. நாளைக்கு 12 மணிக்கு உங்க வீட்டுல ஒலை கொதிக்கும், நான் கேரண்டி. செக் பண்ணி பாருங்க, 100% செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தின் மூலமா தான் நம்பிக்கையை பெருக்க முடியும்னு பல பதிவில் நாம சொல்லியிருக்கோம். அதை வச்சுதான் சொல்றேன். நாளைக்கு கண்டிப்பா 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள உங்க வீட்டுல அடுப்புல ஒலை கொதிக்கும். அப்ப இருக்குதுன்னு நம்புறதால இருக்குது. ஆனா இல்ல அப்படின்னா வர வேண்டிய அரிசி கூட வராம போயிடும். ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு அந்த அரிசி வந்துடும். ஸோ அதை தான் நம்ம நினைக்கணும். அப்ப என்னுடைய கடன்கள் தீரும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கும் போது உங்களுக்கு அதற்கு உண்டான சக்தி உங்க மனசுல பெருகுது. ஒவ்வொன்றுமே அப்படிதான். எப்படி அம்மாட வயிற்றுல நம்ம குழந்தையா பிறக்கிறோமோ அதே மாதிரி மனுஷனுடைய உடம்புக்குள்ள செல்ஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய செல்ஸும் பிறக்குது, அவநம்பிக்கைக்கு உரிய செல்ஸும் பிறக்குது. அப்போ எது நமக்குள்ள பிறக்கணும், எது பிறக்க கூடாதுன்னா நாம நம்ம மனசை மாத்தி அமைக்க முயற்சி செய்யும் போது. அப்போ மாத்தி அமைக்க முயற்சி செய்யும் போது எல்லா விஷயமும் நடக்குமா? எஸ். உன் கடன் தீரப்போகுது, ஆமா தீரப்போகுது, சந்தோஷம். உனக்கு வாழ்க்கை கிடைக்க போகுது, ஆமா சந்தோஷம். விட்டு போனவங்க திரும்பி வருவாங்க, ஆமா சந்தோஷம். யாருமே இல்லாம நிக்கிறனே, எஸ், உனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. நான் ஒன்னு சொல்லவா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு பர்த்டே 2018 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்த்டே விஷ் பண்றதுக்கு கூட யாருமே இல்லை. தனிமை ரொம்ப கொடுமையானது, தனிமை ரொம்ப கொடுமையானது. யாருமே விஷ் பண்ணவே இல்லை. ஏன்னா டோட்டலா அவுட்டு, டோட்டலா அவுட்டு. பெத்தவங்க கூட விஷ் பண்ற நிலைமையில இல்லை. ஏன்னா என்ன சுத்தியும் ஒரு பெரிய வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன், துன்பம் கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன். 2018ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2018ல நான் இல்லைன்னு முடிவு பண்ணது. யாருமே இல்லை, இனி வாழ்க்கையும் இல்லை, ஒரு விஷ் பண்றதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம மோசமா இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு மனநிலை எனக்குள்ள வந்தது. அது கடைசி வரைக்கும் செப்டம்பர் 11, 12 அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்க. 10ஆம் தேதியில இருந்து நினைச்சிட்டு இருக்க, செப்டம்பர் 10ல இருந்து யாருமே இல்லப்பா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, நீ அப்படிதான் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாமே போச்சு. ஸோ 2018ல எந்த விதமான 2018 இல்லை, 2016 நினைக்கிறேன், சாரி மன்னிச்சிருங்க, 2016. அப்போ 2017, 18 சில விஷயங்கள் நடந்தது, அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தது. அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஸோ 2016ல அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம், அவ்வளவு பெரிய ஒரு கண்ணீர். 13ஆம் தேதி 12 மணிக்கு கூட விஷ் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. விடிய காலையில இல்லை, மதியம் இல்லை, ஈவினிங் இல்லை, நைட்டு இல்லை, கோயிலுக்கு போல, கடவுள்கிட்ட போகல, புது ட்ரெஸ் போடல, சந்தோஷம் இல்லை, வீட்டுல முடங்கி கிடந்த. அதுக்கப்புறம் தான் சாயப்பா உள்ள எல்லாமே இருக்குதுன்னு என் மனசை நம்ப வச்சாரு. ஸோ 2019ல அன்பே சாய் ஆகஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதே வருஷத்துல செப்டம்பர் 13ல ஏகப்பட்ட விஷஸ், ஏகப்பட்ட கிஃப்ட், என்னோட போட்டோ ஃப்ரேம் பண்ணி அனுப்புனாங்க. நிறைய பேர் கவிதைகள் எழுதினாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சந்தோஷம் இந்த பர்த்டே வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது இருக்குது. இப்பவே ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் மாசத்துல இருந்து உங்க பர்த்டேக்கு நான் போட்டோ, இது சாங்ஸ் வைப்பேன்.
அது நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நீங்க எனக்கு அனுப்பும்போது நான் சந்தோஷப்படல. ஆனந்த கண்ணீரால சாயப்பாவோட பாதத்தை தினமும் நினைச்சுக்கிட்டு இருக்க. இதான் உண்மை, இதுதான் உண்மை. வலிச்சவங்க எத்தனையோ பேர் இங்க இருக்கீங்க, அவங்களுக்கு என் அருமை தெரியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால இருக்குதுன்னு நம்புங்க, எல்லாமே உங்களுக்கு சேர்ந்துரும். இல்லைன்னு மட்டும் நம்பாதீங்க. அது ஒரு மோசமான ஒரு மனுஷன் உங்களை ஏமாத்தினதுக்காக ஒரு நாடகத்தை ஆடுறான். அந்த நாடகத்துல உங்களை பலியிடா மாத்துறான். உங்க நிம்மதிய அவன் கெடுக்கிறான். இத புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருக்குது அப்படின்னு நம்புங்க. ஸோ இல்லாதது கூட தேடி உங்ககிட்ட சேரும். அதனால நல்ல பொறுமையா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தேடுங்க. தேடுனா கண்டிப்பா கண்டடைவீர்கள். ஆனா தேவையில்லாத விஷயத்தை தேடுனீங்கன்னா தேவையான விஷயம் உங்க கண்களில் எப்பொழுதுமே படாம போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல மட்டும்தான் நம்ம மனசு, நம்ம எண்ணம், நம்ம சொல்லு, நம்ம செயல் எல்லாமே போகுது. ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னா அந்த வீட்டுக்கு நாம போறோம் தேவையில்லாம. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியல. அவங்க உதவிக்கும் கூப்பிடல, ஆனாலும் நாம அங்க போய் நின்று அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறோமோ இல்லையோ அதை பெருசாக்கிட்டு வந்துடுறோம். இதன் மூலமா உங்க நம்பிக்கையை நீங்க இழக்கிறீங்க. மற்றவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் இழக்கிறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இமேஜில் தான் நீங்க கடைசி வரைக்கும் வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். இவர் இப்படி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து மீள முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த மனுஷங்க அந்த மாதிரி வைப்ரேஷன்ல உங்களை வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சூட்சமம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு சதி வலையில நாம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சதி வலைய உருவாக்குனதே நீங்க தான். அதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதும் நீங்க தான். ஸோ உங்க துன்பத்திற்கு நீங்களே காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு கூட தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலேயாவது இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வரக்கூடிய நாளா இருக்கட்டும், இல்ல வரக்கூடிய நொடியா இருக்கட்டும், இல்ல வரக்கூடிய ஜென்மமா கூட இருக்கட்டும், அத்தனையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் பூத்து குலுங்கும். இதெல்லாம் தெய்வத்தின் செயல், தெய்வத்தோட வார்த்தைகள். இதுல எங்கேயாவது தப்பு இருக்குதான்றத நீங்களே சொல்லுங்க. எங்கேயாவது நான் அதிகப்படியா பேசுறேன்னா, இல்ல இல்லாத விஷயத்த உங்ககிட்ட திணிக்கிறேன்னா, பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட பேசுற, பிராக்டிக்கல் லைஃப்ல கடவுளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட புரிய வைக்கிற, நீங்க எந்த மாதிரியான விஷயத்த கையில எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வர, புரிய வைக்க வர. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துட்டீங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண் சாயப்பா டீச்சரா இருந்து உங்களுக்கு மார்க்க கொடுத்து உங்க மதிப்பை உயர்த்துவார். இது வரைக்கும் நீங்க என்ன மார்க் வாங்கினீங்க? 0க்கு 100க்கு 0. ஆனா இப்போ 0க்கு முன்னாடி ஒரு 0 போட்டார். அப்போ வெயிட்டிங்ல இருக்குது அடுத்தது என்னன்னு. அப்போ ஒண்ணுதான் 100 தான், சான்ஸே இல்லை, 100 தான். அப்போ முட்டாளா இருந்த நம்மள சில பல விஷயத்த அனுபவமா கொடுத்து அந்த அனுபவ பாடத்தை படிக்க வச்சு ஏற்கனவே வச்சிருந்த 2 0க்கு முன்னாடி இப்போ 1 போட்டுட்டாரு. அப்படிங்க 2 0 இருந்தா முழுக்க நம்பிக்கையோட சொல்லுங்க, எனக்கு பக்கத்துல 1ஆம் நம்பர் எனக்கு கிடைக்கும். ஸோ 100 வந்துருச்சுன்னா நீங்க தான் நம்பர் 1 உங்க வாழ்க்கையில.
அப்போ இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வந்தோம், நம்ம வேலை முடிஞ்சது, சந்தோஷமா. அதாவது நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, பசங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டோம், இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா அதை தாண்டின ஒரு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்களா அப்படின்றது தான் இங்க. நீங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சீங்கன்னா உங்க குழந்தைங்க சொத்து இல்லாம கூட நல்ல ஒரு வாழ்க்கைய வாழுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் சொத்து சேர்த்து வைக்கல ரொம்ப குறியா இருக்காங்க. எத்தனையோ பேர் அது வந்து எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஆனா குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிச்சாங்களா? இல்ல. குழந்தைங்க ஒழுக்கத்தை போதிக்கலன்றதால குழந்தைகள் ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதன் மூலமாக சாபங்கள் நிறைய பெற்றார்கள். சொத்தை அனுபவிக்கவே முடியல. என்ன பர்பஸ்க்காக சொத்தை எடுத்தோமோ அந்த சொத்து இப்போ போயிடுச்சு, வேற எங்கேயோ போயிடுச்சு. அப்போ புண்ணியத்தை தேடுவதற்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில 2 மடங்கு பலம் கிடைக்குது, 2 மடங்கு லாபம் கிடைக்குது. ஒரு ஜென்மத்திலையும் அது புண்ணியமா கணக்கு வந்து நல்ல வழிகளில் மட்டும்தான் நீ போகணுன்ற ஒரு நிலையையும் அது உருவாக்கி தருதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.